வணக்கம். ஒரு வழியா நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகி ரிசல்ட்டும் வந்துருச்சு. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. இப்போ அடுத்ததா உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் உங்களுக்கு இனிமேல் நடக்க போகுது அண்ட் எவ்வளவு ஃபீஸ் என்னென்ன விஷயத்துக்கு நீங்க கட்டணும், ஓகே, அண்ட் நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன, இது எல்லாமே நான் டீட்டெயிலா இந்த செஷன்ல சொல்ல போறேன். என்னோட பேர் வந்து அனீஷ் அண்ட் ஐம் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி அட் ஜைலம். ஸோ செஷனுக்கு போகலாம். நவ் பொதுவாகவே நீங்க நீட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நல்ல ஸ்கோரோட நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை டூ பிளேசஸ். ஓகே, ரெண்டு இடத்துல நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றதுக்கு ரெடி. ஓகே, அது அந்த ரெண்டு பிளேசஸ் எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ், இன்னொன்று என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இதை ஒன்றுன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சேனல் பார்த்துட்டீங்கன்னா ஜைலம் நீட் தமிழ் சேனல். நம்ம சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 எட்டெக் கம்பெனியா இருக்கக்கூடிய ஜைலம் லேர்னிங்கோட சேனல். அண்ட் நம்ம சேனல்ல நம்ம நீட் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்றோம், கைட் பண்றோம் அண்ட் என்னென்ன ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த சேனல் ரொம்பவுமே முக்கியமான ஒரு சேனல். ஓகே, ஸோ மேக் ஷுர் இஃப் யூர் நீட் ஆஸ்பிரன்ஸ் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால மறக்காம இந்த செஷனுக்கான ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவுன்சிலிங் ப்ராசஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட். நான் சொல்லிட்டேன், ரெண்டு இடத்துல நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெண்டு பிளேசஸ் என்னென்னா, ஒன்று வந்து MCC ஆல் இந்தியா கவுன்சிலிங், இன்னொன்று வந்து என்னன்னா TN. ஓகே, DMETN. இது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு கவுன்சிலிங் ப்ராசஸையும் யார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, யார் வந்து அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட கவுன்சிலிங்கை மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, கேரி அவுட் பண்ணுவாங்க. தென் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், அவங்க தான் கவுன்சிலிங் ப்ராசஸை ரன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இப்போ நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும், மெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்க விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட் என்னன்னா mcc.mic.in. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்க நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய முக்கியமான வெப்சைட் என்னன்னா tnmedical.online.co.in. இப்போ சீட் அலாட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸுக்கும் 15% வந்து எப்படி ஃபில் ஆகும்னா, ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டில் நிறைய மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து எப்படி, 15% சீட்ஸ் இன் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் அது எப்படி ஃபில் ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த MCC கவுன்சிலிங் வழியா நடக்கும். அதே இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 85% இருக்குல்ல, ஸோ அந்த 85% வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல நடக்கும். தட்ஸ் அவர் DME. ஓகே, அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு சீட்ஸ் ஃபில் ஆகும். சரி, இது தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், டீம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அங்க எல்லாமே இருக்கக்கூடிய சீட்ஸ் 100% ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங், ஓகே, அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அந்த பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் கோட்டா எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்ல தான் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட், இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்ன, நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், நல்ல பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும். அது கூடவே நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ ஓகே, நீட் எக்ஸாமை நீங்க குவாலிஃபை பண்ணிருக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்தியாவில் நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. பட் ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க டெஃபினட்டா தமிழ்நாடுல நீங்க ரெசிடென்ஸ், ஓகே, ரெசிடென்சியா இருக்கணும். ஓகேவா, தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ TN கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த TN கவர்மெண்ட் காலேஜஸ் எந்தெந்த கவுன்சிலிங்ல வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா,
நான் முன்னாடி சொல்லிட்டேன், இப்போ 100% சீட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு 100 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 சீட் மெடிக்கல் சீட் இருக்குன்னா அந்த 100 சீட்ல 15 மெடிக்கல் சீட் எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல ஃபில் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 85% சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங்ல ஃபில் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவோம். 15% சென்ட்ரல் கோட்டான்னு சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ், அந்த பிரைவேட் காலேஜஸ் எந்த கவுன்சிலிங்ல அங்க இருக்கக்கூடிய சீட்ஸ் ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு கீழே வரவே வராது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகே, நவ் ஸோ நீங்க இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்க மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய முக்கியமான சில விஷயம் என்னன்னா, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃபரண்டான வெப்சைட்ல போய் டிஃபரண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், டிஃபரண்டான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் டிஃபரெண்டாக தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு இப்போ சென்ட்ரல் அப்ளை பண்ணியாச்சுன்னா ஸ்டேட்டும் அதில் இன்க்ளூட் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ரெண்டுலையுமே டிஃபரெண்டான வெப்சைட்ஸ்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாக்குறீங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உங்களுக்கு கவுன்சிலிங்கான டேட் என்னைக்கு வெப்சைட்ல போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஜூன் 6th உங்களுக்கு அப்ளை பண்றது கவுன்சிலிங்கான அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் ஜூன் 25th க்ளோஸ் ஆயிடும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 6th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி 25 கவுன்சிலிங் க்ளோஸ் ஆகும். ஓகே, அப்ளை பண்றதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க முடிச்சிருக்கணும். சரி, நான் டிஎன் கவுன்சிலிங். ஓகே, தமிழ்நாடுக்குள்ள நடக்கக்கூடிய கவுன்சிலிங் அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட்டா. இப்போ கவர்மெண்ட் கோட்டா இருக்கும்ல, கவர்மெண்ட் சீட்ஸ். ஸோ கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. அப்போ நீங்க கவுன்சிலிங் அப்போ பே பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளோனா, 2 டைப் ஆஃப் ஃபீஸ் நீங்க ரெண்டு டைப்ல நீங்க உங்களுடைய மணியை இந்த கவுன்சிலிங் அப்போ நீங்க பே பண்ணுவீங்க. ஒன்னு என்னன்னா தட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். உங்களுக்கு நீங்க ஒன்ஸ் கட்டிட்டீங்கன்னா திருப்பி கிடைக்காது. ஓகே, நீங்க ஈவன் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை விட்ரா பண்ணாலும் இது இந்த அமௌண்ட் கிடைக்காது. இது கூடவே இன்னொரு அமௌண்ட் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட். இந்த அமௌண்ட் வந்து நீங்க ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்போ மிடில் உங்களுக்கு வேண்டாம், போதும் ரவுண்ட் 1லயே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு விட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த அளவுக்கு 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் 30,000 ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட். அதே இது செல்ஃப் ஃபைனான்சிங் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா 10,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், தென் 1 lakh rupees வந்து செக்யூரிட்டி டெபாசிட். ஸ்பெஷல் கேட்டகரி, இப்போ நீங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ள நீங்க வருவீங்கன்னா, உங்களுக்கு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 100 rupees தான். பட் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட், இப்போ நீங்க தமிழ்நாட்டில் நீங்க சார் எனக்கு ஸ்டேட் சீட் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஸ்டேட்டுக்குன்னு அப்ளை பண்ணணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட கவர்மெண்ட் சீட் கோட்டா இருக்குல்ல, கவர்மெண்ட் சீட்ஸ். ஸோ அந்த கவர்மெண்ட் சீட்ஸுக்கும் எனக்கு அப்ளை பண்ணணும் அண்ட் ப்ரைவேட் சீட்ஸுக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ நான் தனித்தனியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், தனித்தனியான செக்யூரிட்டி டெபாசிட் அடைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க கவர்மெண்ட்டுக்கும், ஓகே, கவர்மெண்டோட அந்த சீட்ஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் பிரைவேட் சீட்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனா நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா நீங்க பே பண்ண வேண்டியது 1,000 rupees, ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் 1 lakh செக்யூரிட்டி டெபாசிட். இது தவிர்த்து அந்த 30,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கெல்லாம் நீங்க 30,000 கட்டணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா நீங்க இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்க எவ்வளவு பேமெண்ட்ஸ் நீங்க பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது மட்டும் என்ன மென்ஷன் பண்ணணும், நான் ஸ்டேட் கோட்டாவை நீங்க ப்ரிஃபர் பண்ணி வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து கம்யூனிட்டி பேசிஸ்ல தான் உங்களுக்கு இங்க ஃபீஸ் இருக்கும். ஒன்னு என்னன்னா, அன்ரிசர்வ்ட் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 1000. இட்ஸ் நான் ரீஃபண்டபிள். ஆஸ் லைக் கைண்ட் ஆஃப் நமக்கு டிஎன் ஸ்டேட் போர்டில் இருக்க அதே ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ் தான் இங்கே யூஸ் பண்றாங்க. தென் செக்யூரிட்டி டெபாசிட்னு பார்த்துட்டீங்கன்னா 10,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ, ஓகே, டி அண்ட் இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் 5,000 rupees உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட். எஸ், செக்யூரிட்டி டெபாசிட் பொறுத்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்பவுமே அஃபோர்டபுளா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. ஓகே, அங்க ஏதாவது மெடிக்கல் சீட் கிடைக்கும் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 5,000 அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா 2 lakhs வரும். ஓகே, இந்த 2 lakhs வந்து ரீஃபண்டபிள் தான். இப்போ அதிலே வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா
ஓகே. ஸோ இங்கே வந்து இது கேட்டகரி பேஸ்டெல்லாம் ஃபீஸ் ரிடக்ஷன்லாம் கிடையாது. சரி, நவ் ஓகே, நவ் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸிட் ரூல். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் என்ன ஏதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 4 ரவுண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் போகும். ஒன்று வந்து ரவுண்ட் 1, அடுத்து ரவுண்ட் 2, அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா மாப் அப் ரவுண்ட், தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டே. ஓகே, ஸ்ட்ரே வேகன்சி. ஸோ இந்த 4 ரவுண்ட் இதில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1. ஸோ நீங்கள் இதில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, அதில் சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காம இருக்கலாம். கிடைக்கலன்னா அடுத்து ரவுண்ட் 2 போவீங்க. ஓகே, ஃபைனலாக மாப் அப் ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த மாப் அப் ரவுண்டில் உங்களுக்கு ஃபைனலைஸாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே, இந்த மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இந்த சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது ஸ்ட்ரே இருக்குல்ல, ஸ்ட்ரே வேகன்சியை பொறுத்த அளவுக்கு இங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போவே வேண்டாம் அப்படின்னு குவிட் பண்ணிக்கிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு அலர்ட்டா இருக்கக்கூடிய சீட் வந்து வேக்கண்ட் ஆயிடும். அந்த வேகன்சியை இந்த ஸ்ட்ரே வேகன்சி எந்த ரவுண்ட்ல ஃபில் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்க எந்த டைம்ல நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் எப்போ கிடைக்காது அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், ரவுண்ட் 1 பொறுத்த அளவுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கும் சரி, ஸ்டேட் கவுன்சிலிங்கும் சரி, 2 இடத்துலையுமே நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும் போதே நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண அமௌண்ட் கிடைச்சிடும், ரீஃபண்ட் ஆயிடும். ஓகே, சரியா? நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா கிடைக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, ரவுண்ட் 2க்குள்ள நீங்க என்டர் ஆகி சீட் அலாட்மெண்ட்ஸ் போயிடுச்சு, ஓகே, போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல நீங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா உங்களால நீங்க கொடுத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. ஓகே, டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் ஆகாது. இப்போ அடுத்து மாப் அப் ரவுண்ட்னு எடுக்கிறீங்க. ஓகே, சரி, மாப் அப் ரவுண்ட்ல நீங்க ஒருவேளை எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா உங்களால இங்கேயும் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் கிடைக்காது. அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஸ்ட்ரே வேகன்சி இருக்குல்ல, அதுல இருந்து உங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கும். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ரெண்டுக்குமே இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. தென் ஸ்ட்ரே வேகன்சியை பொறுத்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸிட் எல்லாம் ஆக முடியாது. ஓகேவா, உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆயிடும், நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்க அலர்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணலைன்னா நீங்க உங்களை டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, தட்ஸ் இட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க டெஃபினட்டா நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட சீட்ஸை லூஸ் பண்ணிடுவீங்க. சரி, இப்போ உங்களுடைய கவுன்சிலிங் அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெண்டுக்குமே தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியா. ஒரே ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படி நீங்க பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், நீங்க கவுன்சிலிங் அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ், உங்களுடைய மார்க், உங்களுடைய ரேங்க், அதை மைண்டுக்குள்ள வச்சு நீங்க காலேஜை ப்ரிஃபர் பண்ணணும். நீங்க வாங்கிருக்கக்கூடிய ரேங்க் வந்து 5000 6000 இருக்கும். ஓகே, அண்ட் அந்த ரேங்க்குக்கு நீங்க எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கிடைக்காது. சென்ட்ரல் கவர்மெண்டோட மெடிக்கல் கோட்டால இருக்கக்கூடிய சீட்ஸ் கிடைக்குமான்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் அப்போ மட்டும், இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மட்டும் உங்களோட ஃபேக்கல்டிஸ், உங்களோட மென்டார்ஸ் அண்ட் உங்க கூட இருக்கிற கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கக்கூடிய, இந்த விஷயத்துல கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ட நீங்க கேட்கலாம். ஈவன் உங்களுக்கு ஃபர்தரா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன் வேணும்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகே, காட் இட், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட், லாஸ்ட் மினிட் வரைக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த காலேஜ், அந்த காலேஜ், இந்த காலேஜ், அந்த காலேஜ். பட் கடைசி ஒரு நாளுக்கு முன்னாடி, கவுன்சிலிங் முடிகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சிலர் இருப்பாங்க. இப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனுக்கான அந்த டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் கவுன்சிலிங்ல அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டேட்னா லாஸ்ட் டேட், அதோட முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள நீங்க ஃபில் பண்ணலைன்னா உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண அந்த ப்ரொசீஜர் ஸ்டாப் ஆயிடுச்சு, உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் 1. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் 1 இருக்குல்ல,
ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு ட்ரையலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜஸ் அலர்ட் பண்ணுறது, ஓகே, காலேஜ் அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை அங்கே கிடைக்கிற நாலேஜை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஎன் கவுன்சிலிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ப்ரிஃபரபிள். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்கள் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்கள் சீட் அலாட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஓகே. இப்போ ரவுண்ட் 2 பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் உங்களால் அந்த இன்ஸ்டிடியூட் போக முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்க்காம உங்களுக்கு ரவுண்ட் 2ல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருவேளை நீங்கள் லாக் பண்ண இன்ஸ்டிடியூட்ல உங்களால் போய் படிக்க முடியலை, அவர் அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் அஃபோர்டபுளாக இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கொடுத்த டெபாசிட் அமௌண்ட் காணாமல் போயிடும். ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் குரூஷியலாக காயை மூவ் பண்ணுங்க. ஓகேவா, காட் இட். நெக்ஸ்ட், இஃப் அலர்ட்டட் இன் போத் எம்சிசி அண்ட் டிஎன் கவுன்சிலிங். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு சீட் அலர்ட் ஆயிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு சீட் அலர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது சார்? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு எங்கே அலர்ட் ஆன காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அலர்ட் ஆன காலேஜுக்கு நீங்கள் டிக் கொடுத்துக்கிட்டு ரிமைன் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா விட்ரா பண்ணிடணும். இல்லை சார் ரெண்டுத்தையும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சீட்டுக்கு அலர்ட் ஆயிடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சீட் அலர்ட் ஆயிடுச்சு, ரெண்டத்தையும் நான் பேரலாக நான் கொண்டு போகிறேன் சார் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் வாங்கின சீட் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஆஃப்டர் தட் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அலர்ட் ஆன காலேஜஸில் அவங்க ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டெட்லைனுக்குள்ளே போய் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் மார்க் ஷீட் அண்ட் ஸ்கோர் கார்டு அது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு அங்கே கவுன்சிலிங்கில் கிடைச்ச சீட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்டான நோட்டிஃபிகேஷன்ஸையும் அப் டு டேட்டாக இருங்க. அப்படி உங்களால் கோ த்ரூ பண்ண முடியலை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கீப் இட் இன் யுவர் மைண்ட். நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாகவே நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் பேரலாக நீங்கள் அந்த வெப்சைட்ஸையும் அப்பப்போ விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ரீஃபண்ட். ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுறீங்க இல்லை, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ அமௌண்ட் பே பண்ணுறீங்க, செக்யூரிட்டி டெபாசிட், அப்போ உங்களுக்கு வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணக்கூடிய டைம்ல உங்களுக்கு அது தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட், ஜஸ்ட் ஸ்ட்ரே மாப் அப் ஒன்லி இஃப் 100% ரெடி டு டேக் த சீட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாப் அப் ரவுண்ட் அந்த ஸ்ட்ரே வேகன்சி எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை பொறுத்த அளவுக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, காட் இட், ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆஸ்க் டவுட் ஆன் அஃபிஷியல் ஹெல்ப்லைன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டவுட் வந்திருக்கு, அப்போ இதை யாருக்கிட்ட நான் கேட்கறது, வீடு பக்கத்தில் இருக்கவங்க பெரியவர்கிட்ட கேட்கவா, இல்லை உங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு பயாலஜி டீச்சர்கிட்ட போய் கேட்கவா, அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது சடனாக ஒரு எமர்ஜென்சி டவுட் வந்துருச்சு, ஓகே, உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல சடனாக ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, சிம்பிளா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கமிட்டி இருப்பாங்கல்ல அவங்க கிட்டே நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கான நம்பர் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அஃபிஷியல் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாகவே அவங்க கூட நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய சிலர் சொல்லக்கூடிய விஷயத்த வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் வருதுன்னா மேக் ஷுவர் தட் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான ப்ராப்பரான ஆன்சரை அவங்க சைட்லேருந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஓகே சார் எனக்கு இந்த விஷயத்த சொல்லித்தாங்க டீட்டெயிலாக, இன்னும் எனக்கு இந்த ரவுண்ட் 1 ப்ராசஸ் எப்படி போகும், ரவுண்ட் 2 ப்ராசஸில் என்ன பண்ணணும், ஆர் ஸ்டாரி வேகன்சி இருக்கு அதில் நான் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிற சில டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ரிக்வஸ்ட்டை பொறுத்து ஃபர்தரான ப்ராசஸுக்கு நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அண்ட் நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மறக்காம கீழே சொல்லுங்க. வி ஆர் ஹியர் for your aid. Okay, that's it. So once again நம்ம Xylem இப்போ நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய பசங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டா கிடைக்காத மெடிக்கல் காலேஜ் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கவலை விட்டுருங்க.
நீங்கள் 12th முடிச்சுட்டு இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் ஆகுறாங்க. 1 இயர் பிரேக் விடுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் 12th முடிச்சுக்கிட்டு பிரேக் விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நம்ம Xylem உங்களுக்காக ஆஃபர் பண்ணக்கூடிய பேட்ச் என்னன்னா திஸ் மாரா பேட்ச். அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீட் எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 ஸ்கில்லையும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாரா பேட்ச். ஸோ இந்த மாரா பேட்சுக்கான அட்மிஷன் பார்த்துட்டீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 ஆஃப்லைன் சென்டர்லையும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் எங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து விசிட் பண்ணி அங்கே எப்படி கிளாஸஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட நாலேஜ் என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஓகே வெல் குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா, வெல் குவாலிஃபைடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் போய் செக் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போடலாம். அண்ட் இந்த மாரா பேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹைபிரிட் மாடலை ஃபாலோ பண்ணக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில் ஹைபிரிட் மாடலை ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு பேட்ச் பார்த்துட்டீங்கன்னா திஸ் பேட்ச். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்கள் டீம் உங்களுக்கு ஃபர்தரான ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தட்ஸ் இட். இல்லை சார் என்னால் ஆஃப்லைனில் போய் படிக்க முடியாது, ஆன்லைனில் படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு, என்னன்னா வெற்றி பேட்ச். ஸோ இந்த பேட்சை பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5% உங்களுக்கு என்ன இருக்குன்னா டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். திஸ் இஸ் த ஃபீஸ். ஓகே, மோஸ்ட் அஃபோர்டபுளாக நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இங்கே நீங்கள் பார்த்துருக்கூடிய வெற்றி பேட்ச். தட்ஸ் இட். ஸோ ஃபார் த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, தென் தட்ஸ் இட். டோன்ட் ஃபர்கெட் தீஸ் ஆர் த பேட்சஸ். Xylem தமிழ்நாட்டுக்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேட்சஸ். உங்களுக்கு இதில் எது அஃபோர்டபுளாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு பார்த்து அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. see you on another session and don't forget கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் கூலாக நீட் எக்ஸாமே எழுதி முடிச்சாச்சு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கூலாக காமாக உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணலாம். பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடோட இருக்கணும். ஓகே, கான்ஷியஸோட இருக்கணும், கான்ஷியஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். That's it. So see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Finally, don't forget, stay well, study well.